பேச்சுவார்த்தை தோல்வி. பாகிஸ்தானை விட்டு வெளியேறிய அமெரிக்கா. 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் அப்படி என்னதான் நடந்தது? இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய போர் கடந்த வார போர் நிறுத்தத்தின் மூலம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை ஈரான் பலவந்தமாக மூடியதோடு இதனை அனுமதியின்றி கடந்து செல்பவர்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்கிற எச்சரிக்கையையும் விடுத்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தது. இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவுகள் எட்டப்படும் என உலகமே எதிர்பார்த்த நிலையில் 21 மணி நேரத்தை கடந்தும் பேச்சுவார்த்தை தோல்வியை சந்தித்து உள்ளது. பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்கள் கட்டுப்பாட்டில்தான் இருக்கும் என்றும் அந்த பாதையை கடக்க ஈரானுக்கு பிற நாட்டு கப்பல்கள் சுங்கவரி கட்ட வேண்டும் என்றும் ஈரான் கூறியிருந்தது. ஆனால் அமெரிக்கா இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதேபோல அமெரிக்கா முடக்கி வைத்திருக்கும் ஈரான் சொத்துக்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் இதற்கும் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளவில்லை. இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியை தழுவியது. இதன் பிறகு பேசிய அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என்று ஈரான் முடிவு செய்துள்ளது. இது ஈரானுக்கான கெட்ட செய்தி என தெரிவித்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள ஈரான் அரசு, ஈரானிய மக்கள் மற்றும் நாட்டின் நலனை பாதுகாக்க 21 மணி நேரமாக தீவிரமான மற்றும் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டோம். ஈரான் பிரதிநிதிகள் பல்வேறு முன்னெடுப்புகளை வைத்தபோதும் அமெரிக்காவின் நியாயமற்ற கோரிக்கைகள் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு முட்டுக்கட்டையாக அமைந்தது. இதுதான் பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணம் என தெரிவித்துள்ளது. முதற்கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ள நிலையில் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியின் மூலம் சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்தம், அதேபோல ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தி வைக்கப்படுமா அல்லது அந்நாட்டின் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளாரா என்பது சர்வதேச அளவில் பெரும் கேள்வியாக உள்ளது. மீண்டும் போர் மூடும் எனில் அதற்கான விளைவுகளை உலகம் முழுவதும் சந்திக்கும் என்பதும் அது பல நடுத்தர நாடுகளில் வாழும் மக்களை பாதிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.